ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளைமரை பாருங்கள். இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை. ஒன்லி கணிப்புகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இது முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும்தான் நம்ம பதிவிடுறோம். வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல. நம்ம கொடுக்குற கணிப்போடு உங்கள் கணிப்பு மேட்சான மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். டுடே ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 790, 937, 565, 592 அப்படின்னு ட்ரையல் நம்பர் வந்திருக்கு. இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா. டுடே ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660, 690 அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. நாம் கெஸ்ஸிங் கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏ போலில் 7, பி போலில் 8 அப்படி வர மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். அப்படியே உல்ட்டாவாக மாறிச்சு. சி போலில் நம்ம 0 வர மாதிரி தான் கொடுத்துருந்தோம். பெஸ்ட் ஏபிபிசி எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா 80, 30 இது மாதிரிலாம் வர மாதிரி கொடுத்தேன். ஸோ எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு அது மிஸ் ஆகாமல் நமக்கு ஒரு நல்ல கணிப்பு வருங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். டுமாரோ பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பாக்கியதாரா ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 026க்கான கணிப்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம்ளும் இன்றைக்கி சிறப்பான ஒரு வெற்றி வருங்கிற மாதிரி எடுத்தோம். ஆனால் மிஸ் ஆகிருச்சு. நம்ம அதில் ஃபாலோவிங் பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 3 டேஸ்க்குள்ளே ஹிட் ஆகும்னு. அது எப்படி வரும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள் நண்பா. டுமாரோ ஆல்போலில் பார்த்திங்கன்னா நம்ம 3-8 வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஏன் அதை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மிஸ் ஆன பேர் நமக்கு நாளைக்கு மிஸ் ஆகாமல் வந்தால் எப்படி எந்த நம்பரில் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா. அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம். நம்ம மை டியர் கிங் மாஸ்டர் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கொடுத்துக்கிட்டால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நாமளும் தொடர்ந்து ஒரு வெற்றி எண்களுக்கான தேடலில் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கெஸ்ஸிங் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி அப்படின்னா வந்துட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளில் நம்ம கம்மியான நம்பரை எடுக்கிறோம். ஸோ அதில் ஒரு நம்பரும் எப்படியோ நம்ம பேரில் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கால் போர்டும் மிஸ் ஆனதுனால நமக்கு இன்றைக்கி பேர் மிஸ் ஆகி போனது இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக ஏ போர்டு 3, 8, பி போர்டு 0, 5, சி போர்டு 2, 7. திரும்பவும் எகெயின் நீங்கள் உல்ட்டா பண்ணி இதே நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நண்பர்களாக நினைக்கலாம். ஸோ என்னுடைய கணிப்பில் வர நம்பர் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் கான்ஃபிடென்ட் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க நண்பா. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கணிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணிப்பு எடுப்போம். ஸோ என்னுடைய கணிப்பில் நான் எப்போவும் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ அதுலேயே நமக்கு எப்படி கணிப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியும் நம்ம பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்த இதே தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த பேர் வந்து கம்மிங் சூன், நாளைக்கே ஹிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்னா நமக்கு 3 டேஸ்க்குள்ளே ஹிட் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் பார்த்திங்கன்னா 30, 35, 80, 85 பேர் ஹிட் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கணிப்பில் 30, 32, 80, 82 30, 35, 80, 85 பேர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நாம் இன்றைக்கி கொடுத்த பேர் மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக இது மிஸ் ஆகாமல் ஒரு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உங்கள் கணிப்புலேயும் நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். பெஸ்ட்டு 3 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 802, 857, 307, 352 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற நம்பர் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் எடுத்துக்கோங்க நண்பா. இதில் உங்களுடைய கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு எந்த பேரோட கனெக்ட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு போர்டு மிஸ் ஆகுது அப்படின்னாலும் அது என்ன போர்டு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வெற்றிக்கான தேடலில் தான்
வெற்றிக்கான தேடலில் நம்ம டெய்லியுமே கணிப்புகள் எடுக்கிறோம். அதில் ஒரு நாள் வெற்றி, ஒரு நாள் தோல்வி என மாறி மாறி நமக்கு கணிப்பு வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு ஒரு பேரகிட்டாவது அடிக்கணுங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஒரு வெற்றி எண்கள் வரும் அப்படின்னு. அது நமக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருச்சு. அது நாளைக்கு மிஸ் ஆகாமல் நமக்கு ஒரு பேரகிட்ட அடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய கணிப்புலையும் அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம். எப்போவுமே ஆல் போர்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 3 டிஜிட் 1 or 2 நம்பரை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்க நண்பா. நாளைக்கு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.